இன்னைக்கு ஹிந்துவில் நியூஸ் வந்திருக்குது. அமெரிக்கா இந்தியாவுக்கு யோசனை சொல்லி கொடுக்குது. எதில் யோசனை கொடுக்குதுன்னா ரூரல் டூரிசத்துக்குள்ள அட்வைஸ் கொடுத்துருக்குது. சரிதானே? நானும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இதை என்ன சொல்றேன்னா இக்கோ டூரிசமாக கொண்டு வரணும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமாக ப்ராப்பர் சேனலில் அப்படி திருப்பி விட்டுருக்கேன். அது அழகாக செய்யலாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு இதுவரையிலும் அந்த குளத்தை ஏரியா ஆழப்படுத்தும் போது அந்த மண்ணிலேருந்து கரையில் போடுறாங்க. அது மறுபடியும் உள்ளே போய்டும், ஒவ்வொரு வருஷமும் அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக டிராக்டர்ஸை உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அள்ளி கொண்டு போய் நிலத்துல போட்ட சொல்லணும், லேண்டில். முன்னாடி அதான் நடந்துச்சு. இந்த சில்ட் அங்கே கல்டிவேட் ஃபீல்டுக்கு போயிடும். அது ஃபீல்டு இம்ப்ரூவ் ஆகிடும். இங்கே வந்தோம்னா டீப்பன் ஆகிடும். அப்போ ஏன்னாக்கா அதே பணத்தில் ஏரி முழுதையும் ஆழப்படுத்தலாம். இல்லாட்டி முன்னாடி கரைக்கு மட்டுமே பள்ளம் தோன்றாங்க, கரைக்கு பக்கத்தில் மட்டுமே பள்ளம் தோன்றாங்க. நல்லா ஆக்கிட்டு நீட்டு வச்சுல ஒன்சேவே இது மாதிரி வெள்ளம் வருது பாருங்க. இந்த தண்ணியை ஸ்டாக் பண்ணோம்னா ஒரு 4 வருஷத்துக்கு அந்த ஊரில் மாடு குடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி அங்கே இருக்கும். அப்போ அதுக்குள்ளே போட்டு விடலாம். அந்த ஏரிகளை ஆழப்படுத்திட்டீங்கன்னா போட்டு விடலாம். அதில் கொஞ்சம் மண்ணை அந்த கரையில் போடுறோம் பாருங்க, அது சும்மா இருக்காமல் அதில் ட்ரீஸ் நிறையா வளர்த்துறணும். அது பண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் ஷேடு கிடைச்சிடும். அந்த கேட்டல் ஃபீட் கிடைக்கும், மக்களுக்கு ஃப்ரூட் கிடைக்கும். இந்த நாவப்பழம் இறந்த பழம்னு வச்சோம்னா அது பாட்டுக்கு அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற எந்த நிலத்தையும் 3 பர்பஸுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஏதோ ஒன்று ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டியும் திரும்ப இந்த எப்படா இது வடியும் எப்படா வடியும்னே கவலைப்பட்டுருக்கோம். தண்ணி இல்லைங்கிறோம், வரும்போது எப்படா வடியும்னு நினச்சிக்கிறோம். அப்போ நிறைய இப்போ ஏரி குளமாக விட்டணும். முன்னாடியே சொல்லிக்கிறாங்க, சென்னையில் 200 ஏரி இருந்தது, 200 ஏரி இப்போ காணல. அந்த குப்புசாமியா சுப்பு அந்த ஒரு பழைய என்ஜினியர் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். இவர் இந்த 200 ஏரியும் காணாபிச்சுப்பாரு. காணா போனாலும் பரவாயில்ல, இன்னமும் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா இதை விட்டுட்டு நம்ம பாக்கி இருக்கிற இடத்த அர்பனைஸ் பண்ணக்கூடாது. இதோட நிறுத்திக்கணும் அர்பனைசேஷனை. அங்கங்கே இருக்கிறத மோர் எஃபிஷியன்ட் ஆக்கணும், இன்னும் நல்லா ஆக்கணும், இக்கலாஜிக்கல் ஆக்கணும். அப்போ ஒன்று வாட்டர் ஹார்வெஸ்டிங், 2வது நிறையா கிரேசிங் லேண்ட் வேணும். இந்த கிராசிங் லேண்ட் இல்லைன்னா நம்ம பசுமாடெல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் போகுது. நம்ம கோசாலைகளை உண்டு பண்ணிட்டு அந்த கோசாலைகளுக்கு ஃபாடரங்க ரைஸ் பண்ணணும், கிரேசிங் லேண்ட் வேணும் 2வது. 3வது நிறையா மரங்களை வச்சுட்டு இந்த நம்ம ரொம்ப இப்போ வருது பாருங்க, நம்ம நிறைய பூமி சூடாகி கோடை காலத்துலாம் இருக்க முடியல, கொள்ள முடியல. அது கிராமங்களுடைய நுரையீரல் மாதிரி லேண்ட்ஸ் மாதிரியே இருக்கணும். இந்த 3க்கு மட்டுமே மாற்றணும் இருக்கிற காலி இடங்கள் எல்லாம். அப்புறம் 2வது நல்ல வெட்லேண்ட்ஸை ரியல் எஸ்டேட்டாக மாத்திரன்னு சொல்லி கல் போட்டு வச்சுருக்காங்க. வெட்லேண்ட்ஸை மாற்றி அதில் வீடு கட்டி வாழ முடியாது. உங்களுக்கு கொசுவை விரட்டுறதுக்கே ஃபேன் போட வேண்டியிருக்கு. சரிதான்? அதை வாங்கி இந்த நிலம் இல்லாதக்கு கொடுக்கணும். இப்போ உதவாத நிலத்தை போய் நிலம் இல்லாத கொடுக்குறீங்க. முன்னாடியாவே உதவாது, கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட போய் பூர் லேண்ட்ஸை போய் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக நல்ல வெட்லேண்டு கல்டிவேபிள் லேண்ட்ஸை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இப்படி செஞ்சுட்டாக்க அந்த ஏரிக்கரைகளில் நம்ம குதிரை சவாரியாக விடலாம், ஏரியில் போட்டு விடலாம், அதில் மீன் வளர்க்கலாம், மீனை பிடிச்சி மற்றவங்க சாப்பிடலாம், விடலாம். இப்படி அதை கவர் பண்ணோன்னு வச்சுங்களேன், டவுனில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த லீஷர் டே ஹவர்ஸில் அந்த பக்கம் போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இப்படி திரும்பி வருவாங்க. எத்தனை யூகேயில் பார்த்து 85ல் எவன் கொஞ்சம் லீஷர் இருக்குதோ அந்த தேம்ஸ் நதிக்கரையில் உட்காந்துட்டு அவன் தூண்டில் போட்டு உட்காந்துருக்கான். அவன் மீன் பிடிக்கிறவனெல்லாம் மீன் திங்கிறவனும் இல்லை. அது ஒரு என்ஜாய் பண்ணுறது நேச்சரில் உட்காந்து. நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இந்த இங்கிலீஷ்காரன் தான் நமக்கு மோட்டார்லாம் விற்றான், ஆயில் இன்ஜினை விற்றான், எலக்ட்ரிக் மோட்டார்லாம் விற்றான். யூகேல எங்கேயுமே மோட்டாரும் ஓடலை, என்ஜினும் ஓடலை. தேம்ஸ் நதி எங்கே பார்த்தாலும் அப்படியே பிராஞ்சாக ஓடிக்கிட்டே இருக்குது. க்ளீன் வாட்டராக போயிட்டு அங்கே ஆணை பொண்ணு காதலிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, புத்தகம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, படகு விட்டுட்டு இருக்கான், துண்டில் போட்டுட்டு இருக்கான். அதே இது இங்கே கொண்டு வரணுமே நமது வாஸ்ட் கண்ட்ரி. அதெல்லாம் சரி.